Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். மலர்ந்துள்ள இந்த காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்ட் சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. இன்று 29ஆம் தேதி 5ஆம் மாதம் 2013ஆம் ஆண்டு. இன்னும் பல்வேறு தகவல்களோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் உங்களை சந்திக்கிறது. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மாத்தறை நகரில் சிறை கைதிகள் இருவர் தப்பிச் சென்றமை தொடர்பில் விசாரணை. தேங்காய்களின் அளவு சிறிதாக இருப்பதால் தெங்கு உற்பத்திகள் பாதிப்பு. சிரியாவுக்கு விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை வழங்க உள்ளதாக ரஷ்யா அறிவிப்பு. இவை எமது தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சீனாவுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பெய்ஜிங்கில் நடைபெறும் அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்றார். இந்த மாநாடு இன்று காலை ஆரம்பமாக உள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் மொஹன் சமரநாயக்க தெரிவிக்கின்றார். இந்த மாநாட்டில் ஜனாதிபதி விசேட உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் பின்னர் வர்த்தக கண்காட்சி ஒன்றிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஜனாதிபதி உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு சீனாவின் சியம் நகரிற்கு செல்ல உள்ளதாகவும் மொஹன் சமரநாயக்க மேலும் கூறினார். தேங்காய்கள் சிறிய அளவாக காணப்படுகின்றமையினால் தேங்காய் சார்ந்த உற்பத்திகளுக்கு 2 மடங்கு தேங்காயினை பயன்படுத்த வேண்டியுள்ளதாக லுணுவில தெங்கு ஆராய்ச்சி நிலையம் குறிப்பிடுகிறது. கடந்த வருடம் நிலவிய வறட்சி காரணமாக தேங்காய்கள் சிறிதாகியுள்ளதாக நிலையத்தின் பணிப்பாளர் கலாநிதி ஜாந்த குணத்திலக்க தெரிவிக்கின்றார். இதனால் இந்த வருடம் 300 மில்லியன் தேங்காய்கள் குறைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த வருடம் 2800 மில்லியன் தேங்காய்கள் கிடைக்கும் என எதிர்பார்த்துள்ளதாக தெங்கு ஆராய்ச்சி நிலையம் குறிப்பிடுகிறது. கடந்த வருடம் புத்தளம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் நிலவிய வறட்சி காரணமாக தற்போது கிடைக்கும் 50% தேங்காய்கள் சிறிதாக காணப்படுவதாக நிலையத்தின் பணிப்பாளர் தெரிவிக்கின்றார். நவம்பர் மாதம் முதல் நிலைமை வழமைக்கு திரும்பும் என ஜாந்த குணத்திலக்க சுட்டிக்காட்டினார். மழையுடனான வானிலை தொடரும் பட்சத்தில் இதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். தனியார் தொழிற்சாலை ஒன்றின் முகாமையாளரினால் கொண்டு செல்லப்பட்ட பணத்தை கொள்ளையிட்ட சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக 4 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஜாயல ஏக்கல பகுதியில் 70 லட்சம் ரூபாவை சந்தேக நபர்கள் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார்கள். உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். நேற்று பிற்பகல் 1 மணி அளவில் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வெள்ளை நிற வேன் ஒன்றில் சென்ற ஆயுதமேந்திய சிலர் ஜாயல பகுதியில் இந்த கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன குறிப்பிடுகின்றார். தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தனியார் தொழிற்சாலை ஒன்றின் முகாமையாளர் வங்கியிலிருந்து பணத்தை மீள பெற்று சென்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த கொள்ளை இடம்பெற்றுள்ளது. மாத்தறை நகரில் சிறை கைதிகள் இருவர் தப்பிச் சென்றமை தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. மாத்தறை சிறைச்சாலை அத்தியட்சகர் தலைமையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லிகம குறிப்பிட்டார். மாத்தறை நகரில் இடம்பெற்ற வெசாக் நிகழ்வு ஒன்றை பார்வையிடுவதற்கு அழைத்துச் சென்ற சந்தர்ப்பத்தில் இந்த சிறை கைதிகள் தப்பிச் சென்றுள்ளனர். வெலிக்கட மற்றும் காலி சிறைச்சாலைகளின் கைதிகள் இருவரை இவ்வாறு தப்பிச் சென்றதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கூறினார். தப்பிச் சென்றவர்களில் ஒருவர் தமிழீழ விடுதலை புலி சந்தேக நபர் என போலீசார் குறிப்பிட்டனர். தப்பிச் சென்ற கைதிகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக சந்திரரத்ன பல்லிகம தெரிவித்தார். இவர்கள் விடுதலையாவதற்கு மேலும் 4 வருடங்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தப்பிச் சென்ற கைதிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். இன்னும் ஒரு உள்நாட்டுச் செய்தி. மாத்தறை அக்குரச ஹீனேகம பகுதியில் 14 வயது சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள்.
குறித்த சிறுமியை பலவந்தமாக அழைத்துச் சென்று துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக சிறுமியின் தாயார் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் கூறியிருக்கின்றார்கள். சிறுமியை கடந்த 26ஆம் தேதி முச்சக்கர வண்டி ஒன்றில் பாழடைந்த வீடொன்றிற்கு சந்தேக நபர்கள் அழைத்துச் சென்றுள்ளனர். அதன் பின்னரே குறித்த சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அடுத்த இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் தகவல். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் தொடர்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சில புதிய விதிகளே சாம்பியன் லீக் கிரிக்கெட் தொடரில் தமக்கு சவாலாக அமையும் என இந்திய அணி தலைவர் மகேந்திர சிங் தோனி தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் புதிய விதிகள் அமுலுக்கு வந்த போதிலும் இந்திய வீரர்களுக்கு அது தொடர்பில் பெரிதாக பரிச்சயமில்லை என தோனி குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடு ஒன்றில் போட்டி நடைபெறுவதால் புதிய விதிகளுக்கு வீரர்கள் தங்களை பக்குவப்படுத்த வேண்டிய தேவை உள்ளதாகவும் இந்திய அணி தலைவர் கூறியிருக்கின்றார். இந்த புதிய விதிகளின் அறிமுகத்தால் பந்து வீச்சாளர்களை பெரிதும் சவால்களை எதிர்நோக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் மகேந்திர சிங் தோனி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இங்கிலாந்துக்கு புறப்படுவதற்கு முன்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒரு ஓவரில் 2 பவுன்சர் பந்துகளை மாத்திரமே வீச வேண்டும் மற்றும் 40வது ஓவருக்குள் பவர் பிளே சுற்றை முடித்துக் கொள்ள வேண்டும் போன்ற நிபந்தனைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தன. இங்கிலாந்தில் நடைபெறும் சாம்பியன் லீக் கிரிக்கெட் தொடரில் இந்தியா முதலாவது போட்டியில் தென்னாப்பிரிக்காவை சந்திக்க உள்ளது. இவ்வாறு இருக்க மும்பையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் IPL ஆட்ட நிர்ணயம் குறித்து ஊடகவியலாளர்கள் தோனியிடம் கேள்விகளை கேட்ட முற்பட்ட போதிலும் அதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. चैंपियंस ट्रॉफी अभी तक जीता नहीं है, तो आई थिंक इट्स अ गुड अपॉर्चुनिटी. मोस्ट लाइकली ऐसा लग रहा है कि शायद चैंपियंस ट्रॉफी आखिरी बार खेला जा रहा है, सो इट मे बी आवर लास्ट अपॉर्चुनिटी टू विन द टाइटल. அடுத்து ஒவ்வொரு காலை பொழுதும் சுவாரஸ்யமான தகவல்களை கொண்டு வரும் என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்டில் இன்றைய தினம் தகராறு திரைப்படம் தொடர்பான காட்சிகளை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். இங்க போற இடம் சாதாரண இடம் கிடையாது. சிங்கத்தோட கோட்டை மதுரை. 1000 பேர் அருவாளோட சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம் அசந்தா கூட சோழியம். பாசத்துல உசுரையும் கொடுப்பாங்க, கோவத்துல உசுரை எடுப்பாங்க. உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன். நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? Tell me. அவளை நினைச்சாலே உடம்பெல்லாம் இருக்கு மாப்ள. திருட்டு பயமுள்ள திருட்டு பயமுள்ள முரட்டு இதயத்தை நீ உடைச்சிட்டியே உடைச்சிட்டியே. உசுர பல கட்ட உருக்கி எடுத்துட்ட சுட்டும் விடியால சுந்தி இழுத்துட்டியே இழுத்துட்டியே. டேய் சரவணா, ரவுடிங்க பேக் டிராப் பொண்ணுங்களா டேஞ்சர்ரா. முதல்ல பல்ல ஒழுங்கா வழக்கு வழக்கம் சொல்ல வந்துட்டாரு. ஆறுமுகம், பழனி, செந்தில், சரவணன் இவங்க பண்றது பூரா பகல் கொள்ளையா. இன்ஸ்பெக்டர் ஒரு சாமி 2 சாமி 6 சாமி டீம்ல இல்லவன். சிங்கம் பார்ட் 2 மாதிரி மீச வச்சிருக்கான். கேர்ஃபுல்லா இருக்கு. அவன் சீரில்லாதவன் போல இருப்பான் போலயே. அவனை செதற விடுவோமா பதற விடுவோமா? என் வீட்டுக்குள்ளே போந்து என் பொண்ணு கழுத்துல கத்தி வைக்கிறாங்களா? எங்க இருந்தாலும் தூக்குங்கடா. சுல்லாங்க வந்து என்கிட்ட சடுகுடு ஆயிட்டு அவங்கள
நாங்க லேசில் தொடமாட்டோம், தூக்காம விட மாட்டோம். இன்னும் ஒரு உள்நாட்டு செய்தி உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். கண்டி குருநாகல் பிரதான வீதியின் காகோல்ல சந்திக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தாயும் செய்யும் உயிரிழந்திருக்கின்றார்கள். கார் ஒன்று வீதியை விட்டு விலகி வீடொன்றின் முற்றத்தில் நின்று கொண்டிருந்த இருவர் மீது மோதியுள்ளதாக போலீசார் கூறியிருக்கின்றார்கள். விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் குருநாகல் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனைகள் இன்று நடைபெற இருக்கிறது. விபத்துடன் தொடர்புடைய காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மாவட்டகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் அடுத்து டிஸ்கவர் ஸ்ரீலங்கா உங்களுக்காக தயாராக இருக்கிறது. இன்று இலங்கையினுடைய தென் பகுதிக்கு உங்களை அழைத்துச் செல்ல போகின்றோம். மிரிச பகுதியில் இருக்கின்றதான டால்பின்களை பார்வையிடுவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் மிரிச பகுதிக்கு தென்பகுதிக்கு விஜயம் செய்கின்றார்கள். டால்பின் தொடர்பான காட்சிகள் இன்றைய டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பில். அந்த டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தகவல்களோடு இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை பிற்பகல் 1 மணிக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நமது மணித்தியால செய்திகள் காலை 10:25 தொடக்கம் ஆரம்பமாகும். வணக்கம்.